நாட்டோவில் இப்போ கடைசியாக சேர்ந்த நாடுகளாக இருக்கக்கூடிய ஸ்வீடன் மற்றும் ஃபின்லாந்து எந்த அளவுக்கு ரஷ்யாவோட அந்த பார்டர் பகுதியில் நாட்டோவோட ஈஸ்டர்ன் ஃப்ளாங்கில் முக்கியமான நாடுகள்னு சொல்லி தெரியும். அப்படி இருக்கக்கூடிய நாடுகளை பேஸ் பண்ணி FLF ஃபார்வர்ட் லேண்ட் ஃபோர்ஸஸ்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு பிரிவை உருவாக்குனது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா இந்த கிழக்கில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு அமைப்புகளுக்கு இந்த 2 நாடுகளை பேஸ் பண்ணி தான் திட்டங்கள் வகுக்கப்பட போகிறதா அமெரிக்கா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. கொடுத்தது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா ஆர்டிக் கடல் பகுதிகளில் நாட்டோ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுக்கும் ஆர்டிக் பேஸ்டு செக்யூரிட்டி ஸ்ட்ரக்சருக்கு இந்த ஒரு அமைப்பு தான் துணை நிற்க போகுதுன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது ரஷ்யாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தோன்னா ஆர்டிக் பகுதிகளில் நாட்டோ மற்றும் அமெரிக்கா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை அதிகப்படுத்துறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டிருக்காங்க. இப்போ அதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு பிரிவு உருவாக்கப்படுறப்போ அது ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு செக்மேட்டான ஒரு கண்டிஷனை உருவாக்கும். இதற்கு மிகப்பெரிய எதிர்வினை ரஷ்யா சார்பில் இருந்து வார்த்தைகள் மூலமா ஆற்றப்படுறது மட்டும் இல்லாம இந்த ஒரு யுத்தத்துல தேவைப்பட்டா நாட்டோவுக்கு எதிரான ஒரு யுத்தத்துல கண்டிப்பா பெலாரஸும் கலையிறங்கும்னு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. சோ இதை பத்தின சில தகவல் மற்றும் உக்ரைன் பத்தின பல முக்கியமான அப்டேட்ஸை இந்த ஒரு பதிவுல பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தாம்புக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். FLF ஃபார்வர்ட் லேண்ட் ஃபோர்ஸ் ஸ்வீடன் மற்றும் ஃபின்லாந்தை மையப்படுத்தி உருவாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃப்ரேம் ஒர்க்னே சொல்லலாம். இந்த 2 நாடுகளை பற்றி பேசணும்னா கடைசியாக சேர்ந்த நாடுகளில் இந்த 2 நாடுகளும் அடக்கம். இதுக்கப்புறமா தான் அவங்க மெம்பராக உக்ரைனை சேர்க்கறனால யாரை வேணாலும் அவங்களால சேர்க்க முடியும். ஸோ கடைசியாக சேர்ந்ததுனால இவங்களுக்கான அந்த நாட்டோவில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆனது அதிகம். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆனது இவங்க சேர்ந்து அந்த ஒரு பொசிஷன்னால மட்டும் வந்தது கிடையாது. இவங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன். இப்போ ஃபின்லாந்து மற்றும் ஸ்வீடன் எடுத்துட்டீங்கன்னா ஃபின்லாந்துக்கு 1000 கிலோமீட்டருக்கும் அதிகமான ஒரு பார்டர் ரஷ்யாவோட ஷேர் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபின்லாந்து இந்த ஆர்டிக் கடல் பகுதியோட என்ட்ரன்ஸ், பால்டிக் கடல் பகுதியோட அந்த ஒரு என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்வீடன் சொல்லிட்டு இது ரெண்டுமே ரஷ்யாவுக்கு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலி முக்கியமான இடத்துல அமைஞ்சிருக்கு. இது ரெண்டுத்தையும் சோக் பாயிண்டா மாற்றணும், இல்லை ஆர்டிக்ல ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா ரொம்ப பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸை செலுத்தணும்னா இந்த 2 நாடுகளும் ரொம்ப முக்கியம். இது சம்பந்தப்பட்ட போர் ஒத்திகைகளும் தொடங்க போறதா சொல்லியிருக்காங்க. இப்போ ஆர்டிக்னு சொல்லக்கூடிய பகுதி பெரும்பாலும் பனிகளால் சூழப்பட்ட ஒரு பகுதி. சம்மர் சீசனில் பார்த்தோன்னா சின்ன அளவுக்கு அந்த இடத்துல பனிப்பாறைகள் உருக ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஆர்டிக் கடல் பகுதியானது நாட்டோவால் மட்டும் ஆயுதமாக்கப்பட போகிறது கிடையாது. அதாவது வெப்பன்ஸை மட்டுமே பயன்படுத்தி அந்த ஒரு யுத்தமானது அந்த இடத்துல தொடங்க போகிறது கிடையாது. இது வணிகத்துக்கான ஒரு யுத்தமாக மாறப்போகுது. ஏன்னா இந்த பகுதியை யார் டாமினன்ஸ் பண்ணுறாங்களோ அங்கே இருக்கக்கூடிய பல லட்சம் டாலர் கணக்கிலான இயற்கை வளங்கள், குறிப்பாக சொல்லணும்னா ஆயில் சோர்ஸ்லாம் அந்த இடத்துல அதிகமாக இருக்கிறதா ஃபைன் பண்ணியிருக்காங்க. எண்ணெய் இருக்குனாலே அந்த இடத்துல அமெரிக்கா பிரச்சனை பண்ணலைன்னா மட்டும்தான் ஆச்சரியப்படணும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பல ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் ஆனது பனிகள் உருக ஆரம்பிக்கிறப்போ அந்த இடத்துல இருந்து அதிகப்படியான ஆரியம்ஸ் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் ஆனது வெட்டி எடுக்கப்படலான்னு ஒரு சூழல் உருவாகி இருக்கப்போ அமெரிக்கா தன்னோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிக அளவில் செலுத்துறதுக்கு இதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புமே இருக்கு. சரி, ஓகே, இது ரஷ்யாவுக்கு ஒரு செக்மேட்டான ஒரு கண்டிஷன் தான். ஏன்னா நாட்டோ அவங்களோட ஃபுட் ஹோல்டர் ஆர்டிக் பகுதியில் இப்போ அதிகப்படுத்துறாங்க. இதை ரஷ்யா எப்படி கவுண்டர் பண்ண போறாங்க? ஆல்ரெடி பார்த்தோன்னா ஆர்டிக் கடல் பகுதியில் மிகப்பெரிய அளவு கடற்கரைகளை, கடல் எல்லையை கொண்ட ஒரு நாடு ரஷ்யா. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஐஸ் பிரேக்கர்ஸ், நியூக்ளியர் பவர்டு ஐஸ் பிரேக்கர்ஸை உருவாக்கி பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு ரஷ்யா. இதையெல்லாம் தாண்டி இது ஒரு த்ரெட்டாக மாறுமான்னு கேட்டோன்னா கண்டிப்பாக மாறும். ரஷ்யா கன்வென்ஷனல் பவர் அந்த இடத்துல பயன்படுத்துகிறப்போ நாட்டோ அவங்களோட ராணுவ பவரை பயன்படுத்துவாங்க. இதற்காக தான் இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கானது உருவாக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து அதோட நடவடிக்கைகளும் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுக்கு ரஷ்யா நேரடியாக பதில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர் மிகாயில் கலிசின் அவர்கள் இந்த நாட்டோவோட அந்த ஆர்டிக் பிளானை பற்றி தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இப்போ நாட்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டமைப்பில் 30க்கும் அதிகமான நாடுகள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு காயினை நகர்த்துறப்போ ரஷ்யாவும் தன்னோட அலையன்ஸை யூஸ் பண்ணி தன்னோட நட்பு நாடுகளை பயன்படுத்தி நாட்டோவுக்கு எதிரான ஒரு செக்மேட்டை வைக்கும். பெலாரஸ்ன்றது ரஷ்யாவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடு. நியூக்ளியர் அம்பர்லாவுக்கு கீழே, ரஷ்யாவோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் அக்ரிமெண்ட்டுக்கு கீழே நாங்கள் அணு ஆயுதங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாளைக்கு ஒரு யுத்தமானது வரப்போ பெலாரஸ் மூலியமாகவும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம். இது நாட்டோவுக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய நேரடி எச்சரிக்கைன்னு ஒரு வார்னிங் நடத்தி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ரஷ்யா இந்த லைவா நியூக்ளியர் வார்கெட்ஸை பெலாரஸில் காமிக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு பிரச்சனையும் பெலாரஸை இழுத்துக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ரஷ்யாவோட அந்த டோனை நீங்கள் பார்த்தீங்கனாலே நியூக்ளியர் வெப்பன்ஸ் அந்த ஒரு த்ரெட் வந்துருச்சுன்னா ஹையர் அஃபிஷியல்ஸில் இருந்து ரஷ்யாவோட அந்த கமெண்ட் செயினில் இருக்கக்கூடிய ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே பெலாரஸை உள்ளே இருக்கிறது நீங்கள் தெளிவாக கவனிக்க முடியும். இதை ஜஸ்ட் வேர்ட்ஸாக மட்டும் நம்ம விட்டுட்டு போயிட முடியாது. ஏன்னா நாளைக்கு ஒரு ப்ராக்ஸி வாரா பெலாரஸ்லேருந்து ஒரு நியூக்ளியர் ஸ்ட்ரைக்கர் ரஷ்யா லான்ச் பண்ணாலும், அதாவது நாட்டோவில் இருக்கக்கூடிய வீக்கான ஏதாச்சும் ஒரு நாட்டின் மீது இல்லை உக்ரைனின் மீது லான்ச் பண்ணாலும் இது ஒரு தொடக்கமாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த நியூக்ளியர் ஸ்ட்ரைக்னு ஒரு ஆப்ஷன் வரப்போ இன்னும் உக்ரைனில் அது லைவ்ல இருந்துட்டு இருக்கு. ரஷ்யா நாங்கள் நியூக்ளியர் வெப்பன்ஸை பயன்படுத்த மாட்டோம் இந்த மாதிரி எந்த விதமான தெளிவான ஒரு அறிவிப்பையும் கொடுக்கல. நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு வாரத்தோட அப்டேட் எடுத்து பார்த்தோன்னா கூட வெஸ்டர்ன் மீடியாஸில் வந்திருக்கலாம். பார்த்தோன்னா
எந்த ஒரு பெரிய ஒரு கேஷுவாலிட்டி உக்ரைனுக்கு ஏற்படாத மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ரியாலிட்டியில் ஆனால் நடந்துட்டு இருக்கிறது அதுவான்னு பார்த்தோன்னா 30 நபர்களுக்கும் அதிகமாக கடந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து இப்போ என்ன ஒரு 4 இல்லை 5 நாள் தான் ஆயிருக்கு. இந்த 5 நாளில் 30 நபர்களுக்கும் அதிகமாக இறந்துருக்காங்க. இதை சொன்னது ரஷ்யன் மீடியாஸோ இல்லை ரஷ்யாவோட செய்திகளை வெளியிடக்கூடிய மற்ற நிறுவனங்களும் கிடையாது. ஐநா சபையோட ஸ்பெஷல் செஷன் நேற்று நடந்துச்சு. அதில் உக்ரைனோட அதிகாரிகள் இந்த ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திருக்காங்க. வெள்ளிக்கிழமையிலேருந்து நேற்று வரைக்கும் 30 நபர்கள் ரஷ்யாவோட மிசைல் ஸ்ட்ரைக்கில் இறந்தா சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே உக்ரைன் என்ன பண்ணுறாங்கன்னா, உக்ரைன் சார்பில் செய்தியை வெளியிடுறப்போ, அவங்களோட மீடியாஸ் மூலயமா செய்திகளை வெளியிடுறப்போ, இல்லை உக்ரைன் கொடுத்ததா சொல்லி உக்ரைன் பேஸ்டு நியூஸஸை வெளியிடக்கூடிய வெஸ்டர்ன் மீடியாஸோ இதை எந்த ஒரு நியூஸையுமே கவர் பண்ணல. கடந்த ஒரு வாரத்தோட நியூஸ் ஆர்டிகல் நீங்கள் எதை வேணால் எடுத்து பாருங்க, அது எதுலையுமே இந்த அளவுக்கு கேஷுவல் டிஸ்கவுண்ட் ஏற்பட்டிருக்கிறதையோ இல்லை ரஷ்யாவோட மிசைல் ஸ்ட்ரைக் இந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கிறதையோ அவங்க வெளியில் சொல்லலை. ஆனால் ஐநா சபைக்கு போகிறப்போ உண்மை வெளியில் வருது. இதை விட இப்போ ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? நேற்று கார்கிவ் பகுதியிலும் கர்சன் பகுதியிலும் ரஷ்யா ரொம்ப பெரிய அளவுக்கு பாலிஸ்டிக் மிசைல் ஸ்ட்ரைக்கை நடத்திருக்காங்க. பொதுவாக ரஷ்யா ஒரு தாக்குதல் நடத்துறாங்கன்னா அதிகப்படியான ட்ரோன்களை உள்ள அனுப்பிட்டு ரொம்ப மினிமல் நம்பரில் தான் மிசைல் அனுப்புவாங்க. ஆனால் நேற்று நடந்த ஸ்ட்ரைக்கில் 19 பாலிஸ்டிக் மிசைல்ஸ் வரைக்கும் இந்த 2 பகுதிகளை நோக்கி வீசப்பட்டிருக்கு. ஆனால் ஏவப்பட்ட ட்ரோன்களோட எண்ணிக்கை என்ன தெரியுமா? வெறும் 25 மட்டும்தான். ஒவ்வொரு தடவையும் ரஷ்யா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கை நடத்துறப்போ இல்லை அதுக்கான பிளான் பண்றப்போ அதிகப்படியான டீகாய் ட்ரோன்ஸை உள்ள அனுப்புவாங்க. நேற்று நடந்த அந்த ஒரு ஸ்ட்ரைக்ல அப்படி அதிகப்படியான டீகாய் ட்ரோன்ஸ் ஆனது உள்ள அனுப்பப்படலை. ஸோ ரஷ்யா அவங்க பிளான் மற்றும் பேட்டர்னை மாத்துறது தெளிவா இந்த இடத்துல தெரியுது. ஆனால் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளில் ஜெலன்ஸ்கி இந்த மாதிரி உண்மைகளை சொல்றது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. ஆனால் அதுவே இன்டர்நேஷனல் அமைப்புகளுக்கு போறப்போ அந்த உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருது. ஆனால் நேற்று நடத்தின தாக்குதல் ரஷ்யானால ரொம்ப ப்ரூட்டலாக நடத்தப்பட்டிருக்கு. இதில் ஒரு ஹாஸ்பிட்டல் மீது நடத்தப்பட்ட அந்த ஒரு தாக்குதலில் ஒரு கர்ப்பிணி பெண் இறந்திருக்காங்க, இன்னும் 2 குழந்தைகளானது இறந்திருக்கு. இது ரொம்ப கண்டனத்திற்கு உட்பட வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கெல்லாம் இன்டர்நேஷனல் அமைப்புகள் கண்டிப்பாக ரஷ்யா மேலே ப்ரெஷர் போட்டு தான் ஆகணும். ஏன்னா நேற்று நடந்த ஸ்ட்ரைக்கில் அவங்க ஹிட் பண்ணது மிலிட்டரி டார்கெட் கிடையாது. ஒரு ஹாஸ்பிட்டல் மீது தாக்குதல் நடந்திருக்கு, அதுல இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டலின் மீது தாக்குதல் நடந்திருக்கு, அது இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இன்னொரு கூடுதலான செய்தி உக்ரைன் கிட்ட இருந்து என்ன வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, கடந்த ஜனவரி மாசத்துல இருந்து இப்போ வரைக்கும் 600 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கும் அதிகமான பகுதியை ரஷ்யாவோட கண்ட்ரோல்ல இருந்து மீட் எடுத்துறதா சொல்லியிருக்காங்க. அதுலயும் மே மாசத்தோட அந்த ஒரு கணக்கெடுத்து பார்க்குறப்போ 100 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கும் அதிகமான பகுதியில் மீட் எடுத்ததா சொல்றாங்க. இந்த 600 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆனது ரஷ்யா அக்டோபர் மாசத்துல இருந்து ஜனவரி மாசம் வரைக்கும் பிடித்த ஒரு பகுதி. ஏறத்தாழ சொல்லணும்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த ஒரு 3 மாசத்துல பிடிச்ச ஒரு பகுதி. அதை உக்ரைன் கடந்த ஒரு 5 மாதத்துல பிடிச்சிருக்காங்கறப்போ உக்ரைனோட கவுண்டர் ஆஃபென்சிவ் சில இடத்துல ஈடுபட்டு இருக்குன்றது நல்லா தெரியுது. அண்ட் இதுல இன்னும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இது எல்லாமே ஆற்றுக்கு மறுபுறம் இருக்கக்கூடிய பகுதிகள். அதாவது ஆற்றை கடந்து போய் எந்தெந்த இடத்துல ரஷ்யா பிடிச்சாங்களோ அதை திரும்ப உக்ரைன் பிடிச்சிட்டாங்க. இது நேச்சுரலாக நடக்கிற ஒரு விஷயம் தான். அண்ட் இருந்தாலும் இது ஈஸியான ஒரு டாஸ்கா உக்ரைனுக்கு இருந்தாலும் இந்த இடங்களை பிடிக்கிறது அது ஹெட்லைன்ஸ்ல வருதுன்றப்போ அது அவங்க வீரர்களோட மாரல் பூஸ்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அது பிராக்டிகலி களத்திலே அவங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ரஷ்யா இப்போ ஹாஸ்பிட்டல் மீது நடத்திய தாக்குதல் கண்டிப்பாக ஏற்புடைய ஒரு விஷயம் கிடையாது. அதுலேயும் இதை நான் உக்ரைனோட மீடியாஸோட ரிப்போர்ட் மட்டும் வச்சு சொல்ல, அந்த ஆன் த கிரவுண்ட்ஸ்ல இருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் நியூஸ்லாம் பார்க்குறப்போ இது கன்ஃபார்ம்டாக தான் இருக்குது. இது கண்டிப்பாக தவறான ஒரு விஷயம் தான். ஆனால் அதே நேரத்தில் உக்ரைன் பண்ணக்கூடிய ப்ரொபகண்டாவும், அதாவது எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படலை, ரஷ்யாவோட ஸ்ட்ரைக்ஸில் எங்களுக்கு எந்த விதமான டேமேஜ் ஏற்படலை அவங்க காமிக்கக்கூடிய அந்த ஒரு நரேட்டிவும் ஐநா சபையின் மூலமா உடைக்கப்பட்டிருக்கு. அண்டு பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்லேருந்து நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. வரது எல்லாமே ரொம்ப டிஸ்டர்பிங் விஷுவல்ஸாக இருக்குது. நேற்று மட்டுமே ஒரு 15க்கும் அதிகமான இடங்களில் ஓப்பன் ஃபயர்ன்றதை பண்ணியிருக்காங்க. இதில் ஒவ்வொரு இடத்துலையும் 2 அல்லது 3 நபர்கள் புல்லட் இன்ஜுரிஸ்க்கு உள்ளாகி இருக்காங்க. ஸோ அதை பற்றின வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள், அடுத்தடுத்து பார்ப்போம். ஏன்னா நேற்று போட்ட வீடியோக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துருச்சு. ஏன்னா வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், அந்த வீடியோ கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு வீடியோ தான், அதோட கண்டென்ட் நேச்சர் அந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாக சொல்லுங்கள், வேணும்னா நிறைய பேர் வேணும்னு சொன்னால் அந்த வீடியோ பார்ப்போம். அண்ட் அடுத்த வீடியோஸ் பார்ப்போம். அதோட விடைபெறுது உங்கள் ஆர்கே.